கெட்ட திமுக. வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவரோட வாரிசுக்கு ஒரு சீட்டுக்காக மொத்த கட்சியையும் காவு கொடுத்தவர். அதனால அந்த கட்சி தலைவர் வைகோவை நான் வைகோன்னு கூப்பிடுறது இல்ல, அரசியல் சைக்கோன்னு தான் கூப்பிடுறேன். அடுத்ததா இருக்கிறது கம்யூனிஸ்ட். அந்த கம்யூனிஸ்டுங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் தெருமுனையில உண்டியல் வச்சுக்கிட்டு தினம் தினம் செலவுக்கு ஏதோ பணத்தை சம்பாதிச்சு பொழைச்சிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு உண்டியல் வைக்க முடியாத நிலைமை. ஏன்னா உண்டியல் வச்சா சேகர் பாபு தூக்கிட்டு போயிடுவாரு. இது அறநிலைத்துறைக்கு தான் சொந்தம். ஜீவானந்த ஐயா கட்டி காத்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு அறிவாலயத்துல கையேந்தி நிக்குது. ஒரு பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா தொழிலாளர்களும் உழைப்பாளர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் திமுக கூட கூட்டணியில இருக்கு. இந்த கொடுமை எல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? இது எல்லாத்துக்கும் மேல தேமுதிக. தேமுதிகனாலே தேர்ந்து முடிந்த தீகா. மண்டபத்தை இடிச்சதை எதிர்த்து கருணாநிதியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் கேப்டன். தம்பியோட எம்பி சீட்டுக்காக அண்ணா ஸ்டாலின் அந்நியார் போய் கட்சியை இணைச்சிட்டாங்க. 1/2% ஓட்டு இல்லாதவங்க, 1/2% ஓட்டு இல்லாதவங்க. ஆனா என்ன வியாபாரம் பண்றாங்க? கணவர் விட்டுட்ட கட்சியை வச்சு அந்த அம்மா பயங்கரமா வியாபாரம் பண்றாங்க. அந்நியாரோட வியாபார திறமைய நம்ம எல்லாரும் பாராட்டணும். ஏன்னா இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, மதிமுக எல்லா கூட்டமும் 10-15 வருஷமா திமுக கூட கூட்டணியில இருக்காங்க. திமுக செய்யற எல்லா அராஜகத்துக்கும் கூடவே இருந்து கை தட்டி பிபி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜால்ரா தட்டுறாங்க. ஆனா அத்தனை பேரோட சீட்டும் பிடுங்கி அந்நியாருக்கு 10+1 சீட்டை கொடுத்து குஷிப்படுத்திட்டார் ஸ்டாலின். யாரோ போய் ஸ்டாலினை கேட்டாங்களாமா, எதுக்காக 1/2% ஓட்டு இல்லாத கட்சி, 10 பைசாக்கு தேராத கட்சி தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டா அவங்க மனமாடுப்பா, அவங்களும் தெலுங்கு நம்மளும் தெலுங்குன்னு சொன்னாரா ஸ்டாலின். தெலுங்குக்கு சீட்டு கொடுத்தாதானே திராவிடத்தை வளர்க்க முடியும்னு சொன்னாரா. திரும்பவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பலியா இருக்கிறது திராவிடத்தை வளர்க்கறதுக்காக இல்ல, தெலுங்க வளர்க்கறதுக்காக. இந்த கூட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில் தேருமா? இந்த கூட்டணி தேருமா? திமுகவை நம்ம யாராவது தயாரா இருக்காங்களா? ஆனா திமுக மக்களுங்க முட்டாளுங்க. மறுபடியும் பொய் சொன்னா நம்புவாங்க, விளம்பரம் கொடுத்தா நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க. மக்கள் இந்த தேர்தல் நிரூபிக்கணும், நாங்க முட்டாளுங்க இல்ல, நாங்க தான் முதலாளிங்கன்னு நீங்க நிரூபிக்கணும். திமுக இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுக்குதுங்க, இஷ்டத்துக்கு வாக்குறுதி எப்படியும் நிறைவேற்ற போறதில்ல. போன தேர்தலில் என்னெல்லாம் சொன்னாங்க? மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம், நீங்க இபி பில் மாசம் மாசம் கட்டுங்கன்னு சொன்னார் ஸ்டாலின். ஆனா பண்ணாரா? அந்த திட்டத்தை நிறைவேற்றினாரா? ஆனா 5 வருஷத்துல 4 முறை இபி பில் ஏத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல இபி போயிடுச்சுன்னா நீங்க இபி ஆபீஸுக்கு போன் பண்ணுங்க, உடனே ஆள் வர மாட்டாங்க. ஏன்னா இப்ப இபில 100 பேர் வேலை செய்யற இடத்துல வெறும் 4 பேர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இபில இவ்வளவு கொள்ளை அடிச்சும் அங்க வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல. இன்னும் எவ்வளவு சொன்னாருமா ஸ்டாலின்? மக்களுக்கு, தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. போன தேர்தல்ல தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் அப்பாவிங்க நம்பி அள்ளி ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனா 1000 ரூபாய் கொடுத்தாரா ஸ்டாலின்? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. 28 மாசம் கழிச்சு உங்க மேல பாசத்துல கொடுக்கல, எம்பி தேர்தலுக்கு நீங்க ஓட்டு போடணும்ன்றதுக்காக கொடுத்தாரு. 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்களா? தகுதியான பெண்களுக்கு மட்டும் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அது என்ன எனக்கு புரியல. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே? இல்லன்னா தேர்தல் சமயத்துல சொல்லி இருக்கணும், நாங்க தகுதியானவங்களுக்கு மட்டும் தருவோம்னு. இப்ப மக்களை ஏமாத்துறதுக்கு இன்னும் நிறைய பொய்யோட வராங்க.
யமலோகத்திற்கு இங்க செத்தவங்க எல்லாம் போனாங்களாம். செத்தவங்க எல்லாம் போய் யமலோகத்துல கியூல நின்னுகிட்டு இருக்காங்க. சித்திரகுப்தன் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வரிசையில நிக்கிறவங்களோட ஒவ்வொருத்தரோட கணக்கும் பார்த்து யமனுக்கு சொல்றாரு சித்திரகுப்தன். இப்ப முதல்ல நிக்கிற ஆளை கிட்ட கணக்கு பார்த்துட்டு, யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 2 பொய் சொல்றான்னு சொன்னாரா. உடனே கோபப்பட்ட யமன், வாய வச்சுக்கிட்டு பொய்யா சொல்ற, இவன் வாயில பூரி கட்டைய வச்சு அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னாரா. அவன் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிட்டானா. உடனே 2வது ஆள் வந்து நின்னானா. அவனோட கணக்கு பார்த்த சித்திரகுப்தன், யமன் சார் இவன் 10-15 பொய் பேசுறான் ஒரு நாளைக்குன்னு சொன்னாரா. அவ்வளவு பொய் பேசுறானா, அப்ப இவன் வாயில சவுக்கு கட்டை வச்சு அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னான். அவனும் அழுதுகிட்டே போயிட்டானா. இப்ப 3வது ஆள் வந்து நின்னாங்க. அங்க வந்து நின்ன உடனே கணக்கு பார்த்த சித்திரகுப்தன், யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 20-25 பொய் சொல்றா யமன் சார் சொன்னாரு. டென்ஷன் ஆன யமன், ஏடா நீங்க எல்லாம் மனுஷனாடா, ஒரு நாளைக்கு இத்தனை பொய்யா பேசுவ, மனசாட்சி இல்ல, இவனுக்கெல்லாம் சாதா கட்டை பத்தாது, தேருக்கு முட்டு கொடுக்கிற பெரிய கட்டை இருக்குல்ல, அந்த கட்டைய வாயிலேயே அடிச்சு அனுப்புங்கன்னு சொன்னார். அவன் சிரிச்சுக்கிட்டே நரகத்துக்கு போனானா. அவளை பார்த்து யமன் கூப்பிட்டு, ஏடா இவ்வளவு பெரிய கட்டைய வச்சு வாயில அடைக்க சொல்லிருக்க, நீ என்ன சிரிச்சுக்கிட்டே போற, உனக்கு பயமா இல்லையான்னு கேட்டாரு. அதுக்காம ஒரு நாளைக்கு 20-25 பொய் சொல்ற எனக்கே வந்து தேர் முற்ற கட்டைய வச்சு அடிக்க சொல்றீங்க, என் பின்னாடி நிக்கிறது திமுக தேர்தல் அறிக்கை தயார் பண்ணவன், அவன் வாய நினைச்ச சிரிச்சேன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கிறது எல்லாமே பொய், உண்மை இல்ல. ஸ்டாலின் சொல்றாரு, அவர் ஆட்சிக்கு வந்த உடனே 1,50,000 பேருக்கு அரசு வேலை தருவாரா. அரசு வேலை காலியா இருக்கா, 1,50,000 பேருக்கு தருவாராமா. அப்ப 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தார், தூங்கிட்டு இருந்தாரா? அப்ப ஸ்டாலினே ஒத்துக்கிறாரா, அரசு வேலை இத்தனை வேலை காலியா இருந்தோம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை தரலன்னு 1000 போஸ்டிங் போட்டிருக்காங்க இந்த 5 வருஷத்துல. 1000 போஸ்டிங் போட்டதுலயே 1000 கோடி ஊழல்னு நேரு மேல கேஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப 1.5 லட்சம் போஸ்டிங் போட்டாங்கன்னா எத்தனை லட்சம் ஊழல் செய்வாங்க திமுகன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, தாய்மார்களை இந்த முறையும் ஏமாத்திடலான்னு ஸ்டாலின் சொல்றாரு. 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தருவாங்களா. அவங்க காசு கொடுக்கறேன்னு சொன்னாலே கொடுக்க மாட்டாங்க, இதுல கூப்பன் தருவாங்களாமா. அந்த கூப்பனை வச்சு தாய்மார்கள் ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே வாங்கிடணுமா. 8,000 ரூபாய்க்கு அதெல்லாமே வருமாமா? திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆடி தள்ளுபடிக்கு கொடுப்பாங்கல்ல துணி கடையில, அந்த கூப்பன் மாதிரி இருக்கும். மேல 8,000 ரூபான்னு கொட்டை கொட்டையா எழுதிருப்பாங்க, கீழே சின்னதா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுல எழுதிருப்பாங்க, நீங்க 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணா நீங்க 8,000 ரூபாய் கூப்பன் செல்லும். 2031 வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்தா இந்த 8,000 ரூபாய் கூப்பன் செல்லும். இந்த கூப்பன் சாயம் போகாம இருந்தா, கிளியாம இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல தகுதியானவங்களுக்கு மட்டுமே இந்த கூப்பன் தரப்படும்னு சொல்லுவாங்க. மக்களை ஏமாத்துவாங்க. தயவு செஞ்சு திமுக எல்லாம் நம்பாதீங்க. திமுக தேர்தல் வந்தா போதும், இஷ்டத்துக்கு வாக்குறுதிக்கு தருவாங்க. நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன், விவசாய கடன், பயிர் கடன், கல்வி கடன், பக்கத்து வீட்டு கடன், காய்கறி கடன், பால் கடன், காலை கடன் கூட தள்ளுபடி செய்யறோம்னு சொல்லுவாங்க திமுக. ஆனா ஆட்சிக்கு வந்தா இந்த கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க, கொடுத்த வாக்குறுதிய தள்ளுபடி செய்வாங்க. அதனால சொல்றேன், நீங்க நல்லா யோசிச்சு இந்த முறை அதிமுகக்கு ஓட்டு போடுங்க, அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நாங்க திமுகவை தள்ளுபடி செய்வோம், நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்களாட்சி கொடுத்தவர். 4.5 வருஷம் அம்மாவோட ஆட்சிய அட்டகாசமா நடத்தி காமிச்சவர்.
கொரோனா காலத்துல ஒரு ரூபாய் வருமானம் இல்லைன்னா கூட அம்மா உணவகத்தை திறந்து வச்சார், டாஸ்மாக் கடையை மூடினாரு. மக்களுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களும் மக்களுக்கு செஞ்சு, மக்களுக்கு தேவைப்படுற அத்தனை பாதுகாப்புகளையும் கொடுத்து மக்களுக்காக ஆட்சி நடத்தினார். அந்த எடப்பாடியார் இப்ப முதல்வரா வரப்போறாரு. அந்த எடப்பாடியார் மக்களோட தேவைகளை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு மக்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. 297 திட்டங்கள் உங்களுக்காகவே. விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து வீடும் கட்டித்தரப்படும். ஒற்றை வீடு நிச்சயம் ஏழைகளுக்கு. மக்களோட மகிழ்ச்சியே எங்க லட்சியம். ஓட்டுக்காக மட்டும் கூட வச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிற ஸ்டாலின் மாதிரி இல்லாம சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000 +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். உதயசூரியன் ஆட்சியில இருட்டில் வர பெண்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக, வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே இனிமே பெண்களுக்கு மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் மக்கள் இந்த 5 வருஷத்துல எல்லா தரப்பு மக்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும் வட்டி எல்லாம் ஏறிடுச்சு, விலை எல்லாம் ஏறிடுச்சு. அதனால ஒண்ணுமே பாரபட்சம் பார்க்காம தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வரான உடனே குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு நஷ்டஈடா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளோட கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் 1200 ரூபாய் பென்ஷன் 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தி தரப்படும். தாய்மார்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். பெண்களோட பாதுகாப்புக்காக, பெண்கள் முன்னேற்றத்துக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இன்னும் ஏராளமான திட்டங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கொடுமைகள் நடக்குது. தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல, பெண்கள் மேல, விவசாயிகள் மேல, முதியவர்கள் மேல எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எந்த வியாபாரிகளும் நிம்மதியா வியாபாரம் பண்ண முடியல. யாருக்குமே நிம்மதி இல்லை. இந்த தமிழ்நாட்டை மறுபடியும் அமைதி பூங்காவாக மாத்தணும்னா நீங்க எல்லாரும் ரெட்டாலைக்கு ஓட்டு போடணும். தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மாவோட ஆட்சி மலரணும். அதுக்காக தயவு செஞ்சு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம அண்ணன் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிக பெரிய வெற்றியை தாருங்கள்னு கேட்டுக்கிறேன். போன முறை மதுரையில சொன்னேன், இந்த தொகுதி மக்கள் கேட்கல. இந்த முறை நிச்சயமா கேட்பீங்கன்னு நம்புறேன். உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனையும் இல்ல. அதனால உங்க தொகுதியை காப்பாத்திக்கணும்னா அது உங்க விரல்ல தான் இருக்கு. உங்க விரலை வச்சு ரெட்டால பட்டன்ல அமக்குங்க. நம்ம அண்ணனை ஜெயிக்க வைங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.